செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் தொடக்க நகர கடன் சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் நியாய விலை கடை பணியாளர்கள் 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட செயலாளர் தியாகராஜன் தெரிவிக்கையில், 1/4/2024 ஆண்டின் கூட்டுறவு பதிவாளரின் ஆணையின்படி கூட்டுறவுத்துறையில் பணியாற்றும் செயலாளருக்கு 5 ஆண்டுக்கு ஒருமுறை ஓய்வு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் 40% ஊழியர்களுக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 60% பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கப்படவில்லை எனவும், மேலும் நியாய விலை கடைகளில் மூலமாக செயல்படுத்தி வரும் தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக நியாய விலை கடையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மிகவும் அவதிப்படுவதாகவும், நியாய விலை கடைகளில் கழிவறைகள் கட்டித்தர வேண்டும் எனவும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலமாக மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மூட்டைகள் ரேஷன் கடைகளுக்கு இறக்குமதி செய்யும் போது அதன் எடைகள் ஒரு மூட்டைக்கு 1 கிலோவிலிருந்து 2 கிலோ வரை எடை குறைவாக உள்ளதாகவும், அதனால் ரேஷன் கடை பணியாளர்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு தள்ளப்படுவதாகவும், பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதில் குறைவு ஏற்படுவதாகவும், அதனால் பொதுமக்களுக்கும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர்.